வணக்கம். நான் குமார், கொல்லம்பாளையத்திலிருந்து. மகிழம் இயற்கை பண்ணை பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அரிசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நெல்லை வந்து எனக்குள்ள ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய தேடுதல். அதாவது இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து முதல்ல வந்து 2017 வந்து வாசனை சீரசம்பான்னு ஒரு நெல் ரகத்தை வந்து டெவலப் பண்ணோம். அதுலேருந்து வருஷம் தவறாமல் ஒரு 4 ரகம் டெவலப் பண்ணி இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட ரகங்களை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் வந்து இருப்பு வச்சு அதை வந்து அரிசியாக பண்ணி கை வேக்காடு முறையில் அவிச்சு அதை அரிசியாக பண்ணி அதை வந்து நேரடியாக நுகர்வோர் கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து விதைநெல் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு 15 மேற்பட்ட ரகங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக விதைநெல் கொடுத்துட்ருக்குறோம். அவங்க விதைச்சு அதுலேருந்து வர மகசூல் எடுத்து நம்ம வந்து அந்த நெல்லை எடுத்து நாம இருப்பு வச்சு அதையும் அரிசி பண்றோம். அது இல்லாம மதிப்பு கூட்டப்பட்ட ரவைகள், அவல், கஞ்சி மாவு போன்ற பொருட்கள்லாம் பண்ணி விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நல்ல மக்கள் வந்து தேடி ரொம்ப ஆர்வமா வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல என்ன சொல்லணும்னா, அந்த காலத்துல வந்து மரபு ரீதியா சொல்லணும்னா ஒவ்வொரு ஒரு அரிசி ரகத்திலையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. கருப்பு கவுனின்னு பாத்துட்டீங்கன்னா கேன்சருக்கு வந்து ரொம்ப அருமையான அருமருந்து, பிளஸ் சுகருக்கு இருக்கிறதுலே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அது மாதிரி தூயமல்லியிலே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், சர்க்கரைக்கு அருமையான அரிசின்னு சொல்லலாம். இருப்பைப்பு சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அது வந்து ரொம்ப குறைவான விளைச்சல் தான் தரும். அது பார்த்தீங்கன்னா அந்த ருமேட்டட் ஆர்த்தடிக்ஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான அரிசின்னு சொல்லலாம். அந்த ஜாயிண்ட் பெயின், அந்த மூட்டு வலி, பக்கவாதம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு இலுப்பைப்பு சம்பா வந்து அருமையான அரிசி. காளான நமக்குன்னு ஒரு அரிசி. அந்த காலத்துல உடம்பு சரியாம போனவங்களுக்கு புத்தர் வந்து கொடுத்து ஒரு கைப்பிடி அள்ளி கொடுத்து இதை போய் குத்தி கஞ்சி வச்சு சாப்பிட சொல்லுவாராம். அது பார்த்தீங்கன்னா காளானா கருப்பு, நமக்குன்னா உப்பு, கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து 23 மினரல் கண்டென்ட் அந்த அரிசியில் இருக்குது. கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, உடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு வந்து காளான் நமக்கு அரிசி வந்து ரொம்ப அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அரிசியிலும் ஒவ்வொரு குணம் இருக்குது. தேங்காய் பூ சம்பா இருக்குது, கருடன் சம்பா இருக்குது, சீரக சம்பா இருக்குது. சீரக சம்பா வந்து சாப்பாட்டுக்கு, அன்றாட சாப்பாட்டுக்கு நம்ம வந்து சீரக சம்பா பண்ணலாம். உடம்பு வந்து சீரா வச்சிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 60ஆங்குரு வந்து எலும்புக்கு அருமையான அரிசின்னு சொல்லலாம். அதாவது ரெட் ரைஸ், இது வந்து எலும்புக்கு அருமையான அரிசி. அது மாதிரி மாப்பிளை சம்பா, இது ஹையஸ்ட் இம்யூனிட்டி இருக்கிற அரிசின்னு சொல்லலாம். இது வந்து மாப்பிளை சம்பா. அந்த காலத்துல வந்து மாப்பிளை சம்பானா மாப்பிளையா இருக்கிற மாதிரி வந்து அந்த அரிசி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்கார், லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சிறப்பான அரிசி. சூரக்குருவி லேடிஸ்க்கு அருமையான அரிசின்னு சொல்லலாம். காட்டியான வந்து நாட்பட்ட வியாதிகளுக்கு ஹையஸ்ட் இம்யூனிட்டி இருக்கிற அரிசின்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னும் பல ரகங்கள் இருக்குது. மக்கள் இப்போ வந்து இன்னைக்கு ஆரோக்கியத்தை கையில் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு முன் வர்றாங்க. மரபு சார்ந்த உணவுப் பொருட்களை தேடி வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூன் 11-12 நம்ம ஈரோடு விஜயமங்கலத்துக்கு டோல்கேட் பக்கத்துல வந்து தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை வந்து மிக சிறப்பாக இந்த ஒரு கண்காட்சியையும் வேளாண் திருவிழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்க பல மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டங்கள் வந்து விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து நுகர்வோர் வந்து இங்க வந்து நல்ல ஆர்வமா வந்து பொருளை வாங்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன். அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விவசாயிகள் வந்து மேன்மேலும் வளர்றதுக்கு இது மாதிரி ஒரு திருவிழாக்கள்லாம் வருஷம் நடக்கும்னு ஆசைப்படுறேன்.